Praise the Lord, dear friends. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இவ்வளோ உண்மையாக வேலை செய்கிறோமே, இவ்வளோ நேர்மையாக வேலை செய்கிறோமே, ஆனால் அதுக்குரிய பலன் இல்லைன்னு நிறையா பேர் இதை குறித்து கவலைப்படுறத நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது, அவங்க வேலையில் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகணும், கரெக்டான ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கணும்னு விரும்பி தான் ரொம்ப பிரயாசப்பட்டு வேலை செய்வாங்க. ஆனால் அந்த ப்ரொமோஷனோ இல்லை அவங்க வேலையில் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நிறைய பேர் அதை குறித்தும் கவலைப்படுறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய காரியங்களில் நம்ம நேர்மையாக உண்மையாக கடவுளுக்கு பயபக்தியோடு வேலை செஞ்சும் நம்மளோட கிரியைகளுக்கு பலன் கிடைக்கலன்னா நம்ம துவண்டு போகிறோம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு உண்மையாக வேலை செஞ்சுருக்கோம், ஆனால் நம்ம இவ்வளோ வருஷமாயும் நம்மளோட கிரியைக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது விதை விதைக்கிறவன் விதை அறுப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மையாக ஹார்ட் ஒர்க் போட்டு உண்மையாக நேர்மையாக நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்குரிய பலன் நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பாரு. அந்த பலன் கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்கள் துவண்டு போகாதீங்க. தேவன் நிச்சயமாக அவங்களை ஏற்ற காலத்தில் நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் நீங்கள் எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களோட தலையை நிமிரும்படிக்கு செய்வார். இந்த நாளில் கூட இந்த பாசிட்டிவ் தாட்டோட, அதாவது தேவன் உங்களோட கைகளுக்குரிய பலனை கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட கடந்து செல்லுங்க. பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.